தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி உங்களோட இமேஜை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அலைட் மோஷன் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த ப்ரீசெட் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த ப்ரீசெட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கீழே இங்கே ஓப்பன் பண்ண பாரு இந்த டெக்ஸ்ட் லேயர் கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி இங்கே உங்களோட நேம் கொடுத்துட்டு மேலே உள்ள டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அடுத்து அப்படியே நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இமேஜ் லேயர் இருக்கும். இது கிளிக் பண்ணி இந்த கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த ஸ்டார் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண உங்களோட பிக்சரை செலக்ட் பண்ணி மேலே உள்ள ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிட்டு கரெக்டாக இல்லைனா உங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல இந்த மாதிரி கையை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா இந்த மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மை கிளிக் பண்ணி இந்த ஸ்கேல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சைஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்மால் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கூட கரெக்டாக உங்களுக்கு எங்கே வேணுமோ மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்க முடியும். வச்சுட்டு நீங்கள் பேக் வந்துருங்க. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப்ஸ் லேயர்ஸ் இருக்கும். இந்த ஒவ்வொரு குரூப்லேயும் ஒவ்வொரு இமேஜ் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ரவுண்ட் சர்க்கிளில் உள்ளதில். இப்போ ஒரு லேயரை நான் கிளிக் பண்ணி எடிட் குரூப் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற இமேஜ் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த ஸ்டார் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு இமேஜ் நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ நான் இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா கையை ஹோல்ட் பண்ணி கூட நீங்கள் இந்த மாதிரி ஸ்மால் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஸ்மால் பண்ணி கரெக்டாக ஃப்ரேமில் தெரியுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட் சர்க்கிளில் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருப்பாருங்க. இதே மாதிரி மித்த எல்லாத்துலேயுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டா நம்மளோட ஃபோட்டோ சூப்பராக ஒன் கிளிக்கில் எடிட் பண்ணிடலாம். இந்த மாதிரி எடிட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ஷேர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இங்கே உங்களுக்கு கரண்ட் ஃப்ரேமஸ் PNG அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு கீழே உள்ள எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருங்க. இது ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி முடிச்ச பாரு இங்கே சேவ் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்கள் கீழே ஒரு இமேஜாக சேவ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம தமிழன் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.